இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. முதலில் தலைப்புச் செய்திகள். மாண்ட்ரியல் தேர்தல் தோல்வியின் பின்னர் லிபரல் அரசாங்கத்தின் முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பு அடுத்த வாரம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திரிகோணமலையில் வளம் மிகுந்த விளைநிலங்கள் அபகரிக்கப்படுவது வேகம் எடுத்துள்ளது என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆக்லாந்து நிலையம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசியம் என கூறி பல தமிழ் தலைவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பிராந்தியத்தில் 16 தொகுதிகளுக்கும் ஜம்மு பிராந்தியத்தில் 8 தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று அதிகாலை எகிப்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. வணக்கம். மாண்ட்ரியல் தேர்தல் தோல்வியின் பின்னர் லிபரல் அரசாங்கத்தின் முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பு அடுத்த வாரம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செப்டம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை வாக்கெடுப்புடன் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முதல் எதிர்க்கட்சி நாள் பிரேரணை செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க சபை தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய ஜனநாயக கட்சி சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்துடனான விநியோக ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டால் கன்சர்வேட்டிவ் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை மிக குறைந்த வாய்ப்பில் கட்டாயப்படுத்துவதாக உறுதியளித்தனர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதா இல்லையா என்பதை இப்போது தீர்மானிக்கும் என NDP கூறியுள்ளது. இருப்பினும் மாண்ட்ரியல் இடைத்தேர்தலில் லிபரல்களிடமிருந்து ஒரு இடத்தை பெற்ற பிறகு பிளாக் கியூபோகேஸ் தேர்தலை தூண்டுவதில் ஆர்வமில்லை என்று தெரிவிக்கின்றது. மேலும் கியூபெக்கின் ஆதரவிற்கு ஈடாக கியூபெக்கிற்கு பயனளிக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க கட்சி விரும்புகிறது. ஜூன் மாதம் டொரண்டோ லிபரல் கோட்டையை இழந்த பிறகு வாக்கெடுப்பில் கட்சி எந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைந்தது என்பதை மாண்ட்ரியல் தேர்தல் வாக்கு பாராளுமன்ற ஹில்ஸ் பிரதம மந்திரியின் தலைமைக்கான வாக்கெடுப்பாக பரவலாக பார்க்கப்படுகிறது. அடுத்த தேர்தல் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளது. நேற்று பிற்பகல் ஒட்டாவாவில் உள்ள பார்லிமெண்ட் ஹில்ஸ் NDP தலைவர் ஜக்மீத் சிங் கடும் எதிர்ப்பாளர்களை எதிர்கொண்டுள்ளார். சிங் பாராளுமன்றத்தின் மேற்கு தொகுதியை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது 2 பேர் அவர்களை பின்தொடர்ந்து கை தொலைபேசியில் காணொலி பதிவு செய்தனர். இன்று நம்பிக்கையில்லா வாக்களிக்கிறீர்களா என்று அவர்களில் யாரோ ஒருவர் கேட்டுள்ளார் மற்றும் ஒருவர் ஊழல்வாதி என்று திட்டியுள்ளார். இறுதியாக சொல்லப்பட்ட வார்த்தை சிங் காதில் விழவே அவர்களை நோக்கி திரும்பி வந்த NDP தலைவர் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது தடுமாறிய இருவரும் நாங்கள் எதுவும் கூறவில்லை, பின்னால் இருந்து யாரோ கூறியதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அது நானாக இருந்தால் ஒப்புக்கொள்வேன் என்று பதிலளித்த சிங், நீங்கள் ஒரு கோழை, என் முகத்திற்கு நேரே சொல்ல தைரியமில்லாதவர்கள் என்று கூறிவிட்டு சென்றார். இந்த சம்பவம் தற்போது இணையதளங்களில் பரவலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. கியூபெக்கில் உள்ள பயிற்சி ராணுவ தளத்தில் நடந்த விபத்தில் 16 ராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. கெனடிய படைத்தளமான கியூபெக் நகருக்கு வெளியே உள்ள வால் காரிட்டியரில் இந்த விபத்து நடந்ததாக கெனடிய ஆயுதப்படையின் பொது விவகார அதிகாரியான கேப்டன் ஹெர்மியோன் வில்சன் தெரிவித்தார். தளத்தின் பயிற்சி பகுதியில் நடந்த விபத்து பகுதியில் பொதுமக்கள் மற்றும் ராணுவ அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சமூகமளித்ததாக வில்சன் தெரிவித்தார். மேலும் படைப்பிரிவின் 16 உறுப்பினர்கள் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று கேப்டன் ஹெர்மியோன் வில்சன் தெரிவித்தார். ஸ்காப்ரோவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து வார்டன் மற்றும் பிஞ்ச் அவென்யூஸ் பகுதியில் உள்ள 9வது மாடி கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ளது. தீ சம்பவம் தொடர்பாக இரவு 8:30 மணிக்கு பிறகே அவசர குழுவினர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்து மேலும் ஒருவர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ உதவியாளர்கள் தெரிவித்தனர். தீயினால் ஜன்னல்கள் உடைந்து விழுந்ததாகவும் ஆனால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். திரிகோணமலையில் வளமிகுந்த விளைநிலங்கள் அபகரிக்கப்படுவது வேகம் எடுத்துள்ளது என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆக்லாந்து நிலையம் தெரிவித்துள்ளது. பல தசாப்தங்களாக சிங்கள மக்களின் வலிந்த குடியேற்றம் காரணமாக திரிகோணமலை மாவட்டத்தின் குடிபரம்பல் கணிசமாக மாறியுள்ளது எனவும் நில உடைமையில் பாரிய சமமின்மை நிலவுகிறது எனவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்தும் ராணுவ ஆட்சியின் கீழ் இருக்கும் திரிகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் ஆதிக்கம் விரிவடைந்து வருகின்றது என ஆக்லாந்து நிலையம் நிறைவேற்று பணிப்பாளர் அனுராதா மிட்டல் தெரிவித்தார். இந்த நில அபகரிப்புகள் காரணமாக திரிகோணமலை மாவட்டத்தில் தற்போது 27% இருக்கும் சிங்கள மக்கள் அந்த மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பின் 36% தம் வசம் வைத்துள்ளனர். 50%க்கும் அதிகமான நிலப்பரப்பு அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 10 வருடங்களில் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவு மோசமான நில அபகரிப்பை சந்தித்துள்ளது எனவும் தொல்லியல் திணைக்களம்
வனவள திணைக்களம், மகாபலி அதிகார சபை மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவை உட்பட பல்வேறு அரசு நிறுவனங்கள் இந்த சிங்களமயமாக்கல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவை தளமாக கொண்டு பிரதானமாக காணி உரிமைகள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆக்லாந்து நிலையம் தெரிவிக்கின்றது. நாட்டின் வடக்கு பகுதியில் படைகள் ஆக்கிரமித்துள்ள நிலங்களில் 90% காணிகள் நியாயமான உரிமையாளர்களின் திருப்பி அளிக்கப்பட்டு விட்டதாக முன்னதாக ஜெர்மனியில் அரசு ஊடகமான டோய்ச்சு வெலவிற்கு அளித்த செவி ஒன்றில் அமைச்சர் அலி சப்ரி கூறியிருந்தார். ஆனால் அந்த தகவல் தவறு என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அதை மறுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசியம் என கூறி பல தமிழ் தலைவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சி நடத்திய பிரச்சார கூட்டத்தில் வைத்து அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமேந்திரன் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொலமன் சில், வட மாகாண முன்னாள் அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வாக்களிக்கின்ற விடயத்தில் தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்படுவார்கள் என தமக்கு தெரியும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தங்களது கட்சியின் மீது சுமத்தப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கொள்ள தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். திருடர்கள் என்று எம் மீது ரணில் விக்ரமசிங்கே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சட்டவிரோதமாக நாம் ஈட்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் உகண்டாவில் அல்லது சந்திர கிரகத்திற்கு சென்றாவது அவற்றை தேடி எடுத்து வருமாறு சவால் விடுக்கிறேன். அவ்வாறு ஏதேனும் சொத்துக்கள் காண்பிக்கப்பட்டால் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். நாம் பிரச்சாரங்களுக்கு செல்லும் போது தோல்வியடைந்து விடுவோம் என்றெல்லாம் பலவாறு சிலர் எமக்கு பயம் காட்டுகின்றனர். பல தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்து வந்துள்ள நாம் அவ்வாறான கருத்துக்களை கண்டு அஞ்ச மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முறைகேடு தொடர்பாக பரீட்சை திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இருந்து 3 வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்காக பரீட்சை திணைக்களம் தீர்மானம் எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அதில் 3,23,879 பரீட்சார்த்திகள் தோற்றிருந்தனர். இந்த நிலையில் அந்த பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட யூகத் வினாத்தாள் ஒன்றை பரீட்சைக்கு முன்னர் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் இலகுவாக எடுத்துக் கொண்டுள்ளார் எனவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அந்த இடத்தில் இருந்த பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறும் அவர்கள் கோரியிருந்தனர். இதேபோன்று இன்று பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு இன்று நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம், பேரணி, துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் வவுனியாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 9,000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் நீக்கும் பணிகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்காக வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட காவல்துறை பரிசோதகர் ஜெயக்கொடி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.17 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 73.70 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.30 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேந்திரனை
ஆதரித்து யாழ் இணுவில் பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. நேற்று இரவு இணுவில் அண்ணா சன சமூக நிலையம் 3 இந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தி நிரோஸ், வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் க தர்ஷன், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். காஷ்மீர் பிராந்தியத்தில் 16 தொகுதிகளுக்கும், ஜம்மு பிராந்தியத்தில் 8 தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி முதல்கட்ட தேர்தல் இன்று காலை தொடங்கியது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் உள்ள அனைவரும் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தின் திருவிழாவை வலுப்படுத்துமாறு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இணையதள விளையாட்டுகளுக்கு தடை விதிப்பது பற்றி தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறது. சமீப காலமாக தமிழகம் உட்பட இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இணையதள சூதாட்டத்தில் பணத்தை இழந்து மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதால் தமிழகத்தின் 30க்கும் அதிகமானோர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இணையதள விளையாட்டுகளுக்கு சிறுவர்கள் அடிமையாவதை தடுக்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாள் 4 மணி நேரம் மட்டுமே இணையதள விளையாட்டுகளை விளையாட அனுமதிக்கலாமா என யோசனையும் செய்து வருகிறது. அதேவேளை இந்த விளையாட்டு விளையாட ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை கட்டாயமாக்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நாளை மறுநாள் பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் நேரம் கேட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தரப்பில் இருந்து இதுவரை நேரம் வழங்கப்படவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கின்றது. நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் நாளை மறுநாள் 20ஆம் தேதி பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்றிருந்தார். அங்கு சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ நகர்களில் சுற்றுப்பயணம் செய்து 19 நிறுவனங்களுடன் ரூபாய் 7,616 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். எனவே இந்த சந்திப்பில் சமக்கர சிக்ஷா அபியான் திட்ட நிதி, மெட்ரோ தொடருந்து திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி போலவே ராகுல் காந்தி கொல்லப்படுவார் என்று பாஜகவினர் மிரட்டல் விடுத்ததை அடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனநாயக நாட்டில் மிரட்டல், வன்முறைக்கு இடமில்லை என்பதை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று அதிகாலை எகிப்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் எகிப்து கத்தாருடன் இணைந்து மத்தியஸ்தம் செய்து வருகிறது. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் நம்பிக்கை அளிப்பதாக தோன்றினாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் புதிய கோரிக்கைகளின் பேரில் பேச்சுகள் இப்போது முட்டுக்கட்டையாக உள்ளன. முக்கியமாக எகிப்து காசா எல்லையில் உள்ள பிலடெல்பியா காரிடரின் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டாகும். பிளிங்கன் எகிப்திய அதிகாரிகளை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைகள் பற்றி விவாதிப்பார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியது. எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபத்தா அல் சிசியுடன் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் ஃபதர் அப்தலிட்டியுடனும் மற்றும் ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் பல விடயங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் பற்றி பேசப்படும் என நிகழ்ச்சி நிரலில் உள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறினார். போர் தொடங்கியதில் இருந்து மத்திய கிழக்கிற்கு பிளிங்கன் மேற்கொண்ட 10வது விஜயம் இதுவாகும். ஆனால் இவர் இம்முறை இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானில் கையடக்க கருவியான பேஜர்கள் வெடித்ததில் 9 பேர் பலியானதாக தகவல் தெரிவிக்கின்றது. இந்த சம்பவத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் தகவல் தொடர்புக்கான கையடக்க கருவியாக பேஜர்களை பயன்படுத்தி வருகின்றனர். அத்துடன் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடன் போர் நடத்தி வரும் நிலையில் இதுகுறித்த சம்பவம் மிகப்பெரிய பாதுகாப்பு விதிமீறல் என ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான இம்ரான்கானின் குற்றங்கள் சிறையில் அடைப்பதற்கு போதுமானது என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை மந்திரி கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கான்
பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முக்கியமான வழக்குகளில் விடுதலை பெற்ற போதிலும் சிறையில் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார். இந்த நிலையில் தன்னை தொடர்ந்து சிறையில் வைப்பதற்கான அரசியல் அமைப்பை மாற்ற அரசு முயற்சிக்கிறது என இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருந்தார். இம்ரான்கான் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த கவாஜா ஆசிப், பிடிஐ கட்சி நிறுவனர் இம்ரான்கானின் குற்றங்களுக்கான நீண்ட பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசியலமைப்பு மாற்றம் தேவைப்படாது என்றும், சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களுடன் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் நடக்கும் அனைத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்றும் தெரிவித்தார். லெபனான் மற்றும் சிரியாவில் வெடித்த பேஜர்கள் தங்கள் தயாரிப்பு இல்லை என்று கோல்ட் அப்பலோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள தலைநகர் பெய்ரூட்டில் அல் ஷஹரா மருத்துவமனையில் பலரது பாக்கெட்டுகளில் இருந்த கையடக்க பேஜர்கள் முதலில் வெடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்துள்ளன. ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தி வந்த தகவல் பரிமாற்ற கருவிகளான பேஜர் கருவிகள் நூற்றுக்கணக்கில் அடுத்தடுத்து வெடித்ததில் 9 பேர் உயிரிழந்து இதுவரை 3000 பேர் வரை படுகாயம் அடைந்துள்ளனர். இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பானது ஹிஸ்புல்லா கொள்வனவு செய்த தைவானில் தயாரிக்கப்பட்ட 5000 பேஜர்களுக்குள் சிறிய அளவிலான வெடிப்பொருட்களை வைத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த சதித்திட்டம் பல மாதங்களாக தீட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தயாரிப்புகளை தைவானை தளமாக கொண்ட கோல்ட் அப்பலோ தயாரித்ததாக அந்நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அந்த பேஜர்களை நாங்கள் தயாரிக்கவில்லை என்றும் ஹங்கேரியில் தயாரிக்கப்பட்டதாக கோல்ட் அப்பலோ கூறுகிறது. தங்கள் பெயரை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ள பிஏசி என்ற நிறுவனம் இந்த பேஜர்களை தயாரித்துள்ளதாக கோல்ட் அப்பலோ தெரிவித்துள்ளது. இதேவேளை இச்சம்பவம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.